இங்கு அனைத்துமே இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் என்னுடைய உணர்ச்சிகள் இல்லை, என்னுடைய எண்ணங்கள் கிடையாது, இந்த சமுதாயம் என்னுடைய பார்வைகள் கிடையாது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாமே விழிப்பு நிலை ஆட்டம். அதுக்கு ஆன்சர் கூட எங்கேயோ இல்லைங்க, பக்கத்திலேயே இருக்கு. என்னன்னா இதே பொத்துன்னு போட்டுட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகுது. அங்கங்க சடலம் போல எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஆட்படுகிறோம். ஆணுக்கு ஆணுன்னு தெரியாது, பெண்ணுக்கு பெண்ணுன்னு தெரியாது. எல்லா வித்தியாசங்களும் மனத்துலதான் இருக்கு. மனன்றது ஒரு பொருளே இல்லை. ஏன்னா யோசனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா யோசனையே வரமாட்டேங்குது. யாருக்கு என்ன வேணும்பா இங்க அப்படின்னு கேட்டா ஆளே தெரியல, வயசு தெரியல, அந்த உடலினுடைய வித்தியாசங்கள் தெரியல. நான் நெட்டையானவன், குட்டையானவன், அழகானவன், குரூபி, அப்படி இப்படி எந்த வித்தியாசங்களும் கிடையாது. படித்தவன், படிக்காதவன், எந்த ஒரு புள்ளிலையும் எந்த மனமும் யாரும் உடனே விசாரிச்சா ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படின்னா மனமும் இல்லாம போயிடுது. ஒட்டுமொத்தமாவே தினம் ஒரு நாள் விட்டுட்டு தினம் விட்டுட்டு போயிடுது ஆழ்ந்த உறக்கம். மொத்தமா லாக் ஸ்டாக் அண்ட் பேரர் விட்டுட்டு அப்படின்னா இது ஏற்கனவே டிராப்டுன்னு அர்த்தம். கரெக்டா? பிசிக்கல் பாடி சப்ஸ்டன்ஸ் இல்ல, செடி மரம் மாதிரிதான், ஒரு மாடு மீதி மிருக வகைகள் மாதிரிதான். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. உடம்பு ஒரே பார்வையில போயிடுது, உரமா போயிடுது. யாருக்கு உடம்புன்னு கேட்டா என்னுடைய உணர்ச்சிக்கு தான் உடம்பு, என்னுடைய தேவைக்கு தான். எனக்கு இங்கேருந்து ஒருத்தரோட பேசணும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாக்கு வரணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எல்லாமே பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டேரியனா போய் நிக்குது. என் கை, என் கால், என் ஆரோக்கியம், என் படிப்பு, என்னுடைய புத்தி கூர்மை எல்லாம் என்னுடைய அனெக்ஷர்ஸ். நான் கிடையாது. நான்ன்றது இங்க எங்கேயுமே இல்ல, வேற இந்த மைண்ட் அண்ட் பாடியில இல்லவே இல்லை. ஏன்னா அதை தினம் தினம் நம்ம அனுபவிக்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்துல. பரம சுகம் இல்லையா? அது திருப்பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன் புத்தி தான் காஸ்டாவே இருக்கிறது. இட் இஸ் காஸ்டிங் டூ மச் புத்தி. அதனால ஆல் தீஸ் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டேரியன், யூட்டிலிட்டி வேல்யூ உபயோகிக்கிறதுல கிடைக்கிற எனக்கு பெனிஃபிட் அப்படித்தானே பண்ணுது. ஆனா சர்வ சகஜமா அது தானாதான் வருது. தூக்கம் தானா தள்ளுது. அப்படியே ஒரு புகையெல்லாம் வச்சு, புகை ஹோமம் நடந்திருக்கிற இடத்துல ஃபேனை வச்சு எப்படி வெண்டிலேட்டர் வச்சு புகையை வெளில அனுப்புறாங்களோ, மேகம் எப்படி கலையுதோ, வானம் எப்படி தெளியுதோ, அந்த மாதிரி ஸ்வச்சமா எல்லாரும் ஒரு புள்ளியில எங்கேயுமே சென்டர் எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லப்படுற இந்த பேரிருப்பா இருக்கிற இந்த பிரபஞ்சம்லாம் ஒரு பயங்கர கேவலமா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். என்னங்க புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்களே இல்லாதப்போ உங்க வீடு எங்க வந்தது? உங்க அம்மா எங்க வந்தாங்க? உங்க கணவர் எங்க வந்தாரு? உங்க மகள் எங்க வந்தா? மகன்கள் எங்க வந்தாங்க? அவங்களுடைய நன்மை தீமை எங்க வந்தது? உங்களுடைய நன்மை தீமை எங்க வந்தது? அப்படின்னு இந்த வருதல் ஆக்சுவலா அதை ஒண்ணுமே இல்லைன்றோம். ஏன் அதை ஒண்ணுமே இல்லைன்றோம்? இதெல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கு. எப்ப பாரு விழிப்பு நிலைன்றதே இதுதான். எழுந்த உடனே பரபரப்பு, எழுந்த உடனே சங்கிலி தொடர் போல இங்க எல்லாத்தையும் இந்த நான் உபயோகிச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையில நான் யாருன்னு தெரியாம உபயோகப்பட்டு கொண்டு இருக்கின்றது. தானா போயிட்டு இருக்குது, தானா பைத்தியகாரத்தனமா போயிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது இது இப்படி அதாவது சரியா மாட்டிக்கிட்டான்டா, பாவண்டா, ஒண்ணும் தெரியாதவன்டா, மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் அறியாமை. இந்த கர்ணன் இதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த அம்மா யாருன்னு தெரியாத ஒரு பெரிய கிரைசிஸா போராடுவான் வாழ்க்கை பூரா. எங்கேயோ வளர்ந்த இடத்துல ஏன்னா அவன்
உண்மையான க்ஷத்திரியன், பெரிய வீரன். ஆனா மாட்டின்ற இடம் வந்து அவனை பத்தின கண்கள் மறைக்கப்பட்டு அவ குந்தி தேவி ஆத்துல விட்டுருவா. அந்த ஐடென்டிபிகேஷன் கிரைசிஸ், யார் அம்மான்னு தெரியாதுனால இவ்வளவு பவர் இருக்கு இதுக்கு. எல்லாரையும் பார்த்தா அர்ஜுனே என்னால அடிக்க முடியும் அப்படின்னும் போது சோ நான் இன்னும் உயர் குலத்தவனா இருக்கணும். எல்லாம் கம்பேரிசன்ல வருது, புரியுதுங்களா? எவ்வளவு கம்பேரிசன் வருதோ அவ்வளவு கூட துயரம் வேற. ஏன்னா வித்தியாசங்கள் போக போக டீப்பா போக 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 நிம்மதியின்மை கூட இருந்துகிட்டே இருக்கும், நிழல் போல தொடரும். ஏன்னா அடிப்படையில பேஸே இல்லை, ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே இல்லை, நானே இல்லை. சோ நான் வரும் பொழுது எல்லாம் வருது. நானை பார்த்தா அந்த நானுன்னு சொல்லிக்கிட்டு தெரியற உள்ள ஓயாம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த என்டிட்டி எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பாக்குறதுக்கே வந்து நிறைய வந்து நிதானம் வேணும், அவகாசம் வேணும். அந்த அவகாசம் வந்து இந்த விழிப்பு நிலையில கிடைக்காது. ஏன்னா விழிப்பு நிலை நானை வச்சுதான் இது கட்டப்பட்டது, கரெக்டா? ஆனா அது மூலமா தான் அதையும் தெரிஞ்சுக்கணும். டூ நாட்ஸ்ல இருந்து டூக்கு வருவோம்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி இங்க என்னன்னா எந்த உணர்ச்சியும் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நிறுத்து அப்படின்னு யாரையோ சொல்லல, நம்மளை நிறுத்திட்டு பார்க்கணும். ஒண்ணும் இருக்காதுங்க, இது பெரிய வித்த ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை நம்ப மாட்டோம். அந்த ஒன்று மற்ற இடத்தை நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா காட்சிகள்ல அப்படி பற்று வச்சிருக்கோம். அது அப்படி சத்தியமா வச்சிருக்கிறதுனாலதான் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து சாதகம் கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம்னு சொல்றதே என்ன, அதுக்கு வந்து நல்ல காதை கொடுத்து கேட்டு பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட பொருள். ஏன்னா சகல பிரபஞ்சமும் வந்து இந்த நாள்ல நிக்குது. ஒவ்வொருத்தர் பேசுற நான் இல்ல, அது உங்க உடம்பு மாத்திரம் இல்ல. நீங்க யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் தட் உடம்பு, யூ ஆர் எவ்ரிதிங். ஏன்னா அறிவுதான் இங்க எல்லாத்துக்கும் ஆதாரம். ஒரு சூரியனுக்கு சூரியன்னு தெரியாது, அது இருந்து என்ன இல்லாம என்னங்க. நம்ம கொஞ்சம் பவர் இருந்ததுன்னா உடனே போய் தெருவெல்லாம் போய் கோஷம் போடுவோம்ல, நான் ஜெயிச்சிட்டேன். இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னா இந்தியா பூரா பட்டாசா வெடிப்பாங்களா இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி ஜெயிப்புது அந்த சோர்ஸை பார்க்கும்போது. இந்த குட்டி மிஸ்டேக்கு பெருசா இருக்கு. என்ன மிஸ்டேக் இது? இந்த மாதிரி ஏன்டா அதே பேட்டர்ன்லயே திங்க் பண்ணிருக்க? ஏன் எல்லாத்துக்கும் மோட்டிவ் வேணும்? ஒரு மாடுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு அது இருக்கிறதுக்கு? ஒரு கிளிக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? ஒரு காக்காக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? நாளைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஈவினிங் டிஃபன் என்ன பண்றதுன்னு ஏதாவது திண்டாடுதா? ஏதானோ இந்த மழை காலத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு ஏதானு இருக்கா? எதுவுமே கிடையாது. கிடையாதுன்னா இது என்ன அப்படின்னா அதான் என்ன பண்றோம், நம்ம வாயில்லா பிராணி, அறிவு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட பர்செப்ஷன் தப்பு. அறிவில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பூரண அறிவை தவிர அங்க வேற எதுவுமே கிடையாது. ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற, அந்த பரபிரம்மன்னு சொல்லப்படுற, பேரறிவுன்னு சொல்லப்படுற அது ஒன்னே அந்த குரலா இருக்குது. அந்த ஒன்னே அதனுடைய நடையா இருக்கு. தனித்து உள்ள ஒரு சென்டர் இல்லைன்னாலே அந்த பொருள். தனித்து ஒரு சென்டர் இல்லாத நம்ம தூக்கத்துல நம்ம அந்த பொருள். நிறுத்தி தான் பார்க்கணும். இந்த வேகத்தை கழிக்கிறாங்க அவங்கெல்லாம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யந்தன் பூங்கழல்கள் வெல்க.
நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே. அரிய நோக்குன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இட் இஸ் நாட் அ கேஸ், சிம்பிள் கேஸ் கிடையாது. நுட்பமான பார்வை, விசார பார்வை, இன்வெஸ்டிகேட்டிவ் லுக். யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். எதையோ இல்லை, உன்னுடைய உணர்ச்சி ஒண்ணு ஒரு எண்ணமா மாறி அங்க இறங்கும்போது இதுக்கு என்ன ஃபவுண்டேஷன்ல இருந்து வருது, இதுக்கு என்ன அஸ்திவாரம்? நான் ஆணு பெண்ணு உடனே உலக பேங்கிலேருந்து கொண்டு வந்துருக்காரு. நம்ம அதை பேசல. இங்க வந்து ஆன்ம ஞானம்ன்றது வந்து அதனாலதான் இயற்கையில என்ன பண்ணுது, அது எடுத்துக்கோ ஜென்மம். புரியுதுங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிரியேஷன் மூமெண்ட் ஆஃப் கிரியேஷன் சொன்னேன் இல்லைங்களா? பியூர் எனர்ஜி ஃபவுண்டன்ல இருந்து வந்துட்டே இருக்கு. எப்படி சூரியன்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு, உஷ்ணமும் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இல்லாமையா இருக்கு, அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு. இப்ப சூரியன் இருக்கு, நம்ம பூமி மறைச்சுட்டு இருக்கு. கரெக்டா? சோ இருட்டு வந்து இங்க போய், எண்ணம் வந்து போய், தனித்த எண்ணம் மூலமா நான் ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னு சொல்றவனே பயங்கர பொய்யன். டு அண்டர்ஸ்டாண்ட் ஏதாவது இருக்க முடியுமா? அந்நியமா கேக்குறேன். The process of understanding has to happen by that. That does that trick. அதுகிட்ட தான் இருக்கு. அறிவு தான் பண்ணுது, பேரறிவு தான் இருக்கு எல்லாமா. என்னுடைய புத்தி இயக்கமாவும் இருக்கு, என்னுடைய சுட்டறிவு எல்லாம் அதை பேஸ் பண்ணி இருக்கு. சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓய்வு ஒழிச்சல் கிடையாது இல்ல, ஆனா அதுக்கும் எண்டு இருக்கு. ஆனா இந்த பேரறிவுக்கு எப்படி ஆரம்பம் இருக்க முடியும், எப்படி எண்டு இருக்க முடியும்? எப்படி எண்டு இருக்க முடியும்? அது எல்லா புள்ளிலையும் இருக்கணும்ல. அந்த எல்லா புள்ளிலையும் அப்படி இருந்தாலும் நம்ம இந்து மதத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப அற்புதமா கையில பிடிக்கிற மாதிரி, என்ன நீங்க வந்து அண்டத்துல இருக்குதான் பிண்டத்துல இருக்கு. 7 சமுத்திரமும் போக வேண்டாம். நம்ம பே ஆஃப் பெங்கால்ல, சென்னையில மெரினால கொஞ்சம் எடுத்தாலே உப்பு கறிக்கு போகுது தண்ணி. எல்லா இடத்துலயும் அதேதான் நிலை. எங்கேயும் பிரிவு கிடையாது. தண்ணிகளுக்குள்ள ஆகாசத்துல பிரிவு கிடையாது, காற்றுல பிரிவு கிடையாது. பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணு தான் உயரமான ஸ்கை ஸ்கிராப்பராகவும் இருக்கு, மண் குடிசையாகவும் இருக்கு, மண் பாண்டமாகவும் இருக்கு. எல்லாம் மண்ணு தான். அதனால எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்றது ஒண்ணு வந்து என்ன பண்ணும், இந்த இருட்டுல தத்தளிக்கிற இந்த மாதிரி எண்ண காடுல ஓயாம தெரிஞ்சுக்கிட்டு, டு கெட், டு நோ, டு பிகம். இது வெளியுலக வாழ்க்கைக்கு வேணும். ஆனா அங்க கூட அப்பேற்பட்ட அவகாசம் இருக்கு. நான் சொல்றதே அதுதான். யாரும் எந்த நிலையும் வெளியில மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பெல்லாம் அவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்கு, அவ்வளோ ஷார்ப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா? உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு என்ன வயசா இருக்கு? 18. உனக்கு புரியுதா நான் சொல்றது? சிலதெல்லாம் புரியல. எங்க சந்தேகம் இருந்தாலும் நீ கேளு. ஆனா ஒட்டுமொத்தமா சென்ஸ் இருக்கா? ஓவராலா சென்ஸ் இருக்கா? சென்ஸ்னா என்ன, ஒரு ஓரியன்டேஷன் இருக்கா நான் சொல்றதுல? என்ன சொல்றேன் நானு? நான சுத்தி தான் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிக்குது, இந்த பிரபஞ்சமே நிக்குது. இது என்ன ஒரு விசிட்டரா? இந்த நானு எனர்ஜி வந்து ஓயாம வந்துட்டு இருக்குங்க சூரியன்ல இருந்து. சூரியனே ஆகாசத்துல இருக்குங்க, ஓய்வு ஒழிச்சல் கிடையாது. எப்பயோ பிக் பேங் நடந்துதான். இதெல்லாம் நம்மளுடைய ட்ரேசிங் பேக் அவர் இது ஹிஸ்டரி. அப்படி போய் விஞ்ஞானம் போய் 13 வருஷம் 12 பில்லியன் இயர்ஸ் ஆகோ ஒரு பிக் பேங் நடந்தது, இதெல்லாம் வெடிச்சு செதறி வந்தது அப்படி இப்படின்னு அது அதனுடைய இது. பட் சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அங்க கூட அறிவு இருந்ததுன்னா ஆகணும். ஃபார்ம்லெஸ், நேம்லெஸ், அபவுட்லெஸ், எண்ட்லெஸ், பிகினிங்லெஸ், எல்லாம் கூட லெஸ் வந்துட்டே இருக்குமா இல்லையா? நம்ம தூக்கத்துல என்ன? நம்ம தூக்கத்துல யார்? ஆழ்ந்த உறக்கத்துல யார்?
அந்த நிலை தான் ஆன்ம பொருள். அப்படின்னா இந்த விழிப்பு நிலை என்னவா இருக்கும்? ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேற தெரியாது. காத்தால எழுந்த உடனே நான் எழுந்து போய் பேப்பரை தேடுவேன். எனக்கு காபி குடிக்கிறது அப்புறம், பல் தேய்க்கிறது அப்புறம், உட்காந்து அதுல என்னன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஏதோ எனக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டினியூட்டியை நானே கிரியேட் பண்ணிட்டேன். அது மேல ஃபேன்சியா செய்திகளை படிச்சு படிச்சு, புரியுதா? அந்த மாதிரி ஓரியன்டேஷனா ஓயாம செட் பண்ணிக்கிட்டே இருக்கு புத்தி, புரியுதுங்களா? இது பொய்யா அது பொய்யா, இது மெய்யா அது மெய்யா, இது ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல பாத்தீங்கன்னா எந்த வேறுபாடும் கிடையாது. சுகத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. தனித்துவமே கிடையாது. தனித்துவத்துக்கு புத்தி வேணும், தனித்துவத்துக்கு மனம் வேணும். தனித்துவத்துக்கு மனம் அந்த பாடியா இருக்கு, அதுதானே தனித்துவம். நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கறதே என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நீ என்னமோ பேசிட்டே போற அப்படின்றது ஒரு இது பண்றது எது? தனித்துவம். வேக்கிங் ஸ்டேட்ல நிறைய தனித்துவங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தனித்துவங்கள்லாம் இருட்டு. ஒரு சாதாரண விழிப்பு நிலை வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை பத்தி நானே ஒரு ஒப்பீனியன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா அதுல பெர்ஃபார்மே பண்ண முடியாது. புதுசா ஒரு கோர்ஸ் படிக்க போறேன், அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னதெல்லாம் உடனே நான் வித்ட்ரா பண்ணிடுவேன் புத்தி. ஐயோ அது கோர்ஸ் வேண்டாம். ஏன்னா அந்த ஃப்ரெண்டை வேல்யூ பண்ணுவேன். ஃப்ரெண்டு மேல வச்சிருக்கிற வேல்யூ இந்த கோர்ஸே வேணாம்னு சொல்ற அளவுக்கு போயிடும். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு போராட்டமா இருக்கும், இல்லப்பா அது இதுன்னு கஷ்டப்பட்டு இந்த சீட்டை வாங்கி இவனை கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள தாவு தீர்ந்துடும் இல்லையா? அதே மாதிரி ஆட்கள் மேல போடுறது. ஏன்னா நம்மளுக்கு திங்கிங்க தவிர வேற எதுவுமே பண்ண தெரியாது. அது வேற அது நம்ம மேன்மைப்படுத்துவோம்னு வேற இதை தனியா பிரிச்சுட்டோம். ஒரு தனியா சேட்டலைட் தானாவே இயங்குற மாதிரி நினைச்சிருந்தா எப்படி இருக்கும்? வானத்துல பூமிக்கு உபயோகப்படு, என்னுடைய மொபைல் கம்பெனிக்கு நீ கம்ப்ளீட்டா எல்லா சிக்னல்ஸும் நீ தான் ரிசீவ் பண்ணணும்னு ஒரு கம்பெனி எடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது மாட்டுக்கு இவனை கட் பண்ணிட்டு நான் மாட்டுக்கு தனி கொடுத்த நடத்துறேன்னு அது கிளம்பிடுச்சுன்னா, அந்த மாதிரி இந்த அகந்தை என்ன பண்ணுது? சுத்தமா தன் ரூட் எதுன்னு தெரியாது, எதுன்னே தெரியாது. ஒரே ஏகப்பட்ட பவுல்டர்ஸா ஒரே தனித்துவங்கள், இன்டெலெக்சுவல் தனித்துவங்கள். அதுதான் பாடி, அதுதான் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ், அதுதான் என்னுடைய ஸ்பீச். நாட் ஓன்லி ஸ்பீச், எவ்ரிதிங், ஆல் பாடி லாங்குவேஜ், பிசிக்கல் லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ், வோக்கல் லாங்குவேஜ், எல்லாமே அதுதான். திறன்கள் எல்லாமே அதுதான். அப்ப என்ன ஆகும்? எல்லாம் ஒப்பீனியன்ஸ்ல இருக்கு, கன்க்ளூஷன்ஸ்ல இருக்கு. எந்த மொமெண்ட்லயும் யாரும் ஃப்ரீ கிடையாது. அவங்களே ஒரு பெரிய முடிச்சுக்களால பண்ண ஒரு சிக்கு மூட்டை தான் ஒருத்தரோட எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கு. அதை ஆல்டர் பண்றது, என்ஹான்ஸ் பண்றது, கூட்டுறது, குழைக்கிறது, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கையை தவிர ஒரிஜினலா யார் திங்கர்? என்ன எடை போடுதல்? பொருளுக்கு எடை போட்டாகும். ஒரு தங்கம் வாங்க போறீங்க, ஒரு இது வாங்க போறீங்க, ஒரு படிப்பு தேடுறது, எல்லாம் பண்ணுங்க. பட் இதுக்கு எல்லாம் இருக்கேன், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. ரியலா உள்ள கிளியரா இருக்கிறதுக்கு இது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. அதை முடிச்சுட்டு இதை பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? யூட்டிலிட்டேரியன் அது. உபயோகத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனால ஒண்ணுமே வராது. இன்னும் கேட்டா அது எவ்வளவு சீக்கிரம் ஏதாவது வாங்க போறான்னா கூட அது ஒண்ணு வாங்குறோம், வாங்கல. ஏன்னா அது முக்கியம் கிடையாது. இன்னும் கம்பேரிசன் தான் வளர்க்க போகுது. நீங்க உங்க வீட்டு ஃப்ரண்ட் எலிவேஷனே ஒரு 5 கோடி செலவச்சு பண்ணீங்கன்னா ஊர் பூரா எரிவாங்க இல்லையா? தப்பு ரைட்டே கிடையாது. அவங்க மனசுல அவங்க பயங்கரமா எறிவாங்க. நம்மளுக்கு அதனால வரப்போது ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் திருப்பி ஆழ்ந்த உறக்கத்துல தினம் எல்லாரும் போறோம். அந்த கன்க்ளூஷன் பாஸ் பண்றவனும் மாட்ட போறான், அவனும் தூங்க போறான். யாருக்குமே எந்த ஒரு இதுவும் கிடையாது.
ஏன்னா நானா செயல்படுற என்னுடைய அந்த காரணத்தினுடைய மூலத்தை நான் விசாரிக்கலைன்னா இங்க என்னுடைய வாழ்க்கை பிரதிதினம் வாழ்க்கை இருட்டுதான். அது இன்னும் இருட்டு பெருகிக்கிட்டே இருக்கும். லைஃபுக்கு பர்பஸ்லெஸ்ஸா போயிட்டு இருக்கோம். நேத்திக்கு இன்னைக்கும் வித்தியாசம் இருக்காது, காத்தாலிக்கும் அப்போக்கும் வித்தியாசம் இருக்காது, போன மொமெண்ட்டும். ஏன்னா ஆல்வேஸ் அண்டர் மை ஓன் இன்ஃப்ளூயன்சஸ், கோயிங் ஆன், பாசிங் கன்க்ளூஷன்ஸ், ஒப்பீனியன், ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதனாலதான் அங்கே பக்கத்திலேயே இருக்க ஆழ்ந்த உறக்கம். ஒன்னும் கிடையாது. ஒன்னும் கிடையாதுன்னா ஒன்னும் இல்லாதது இல்லை. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது ஒன்னும் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா அங்கேருந்து தான் எல்லாம் நடக்குது. நல்லா தூங்கினவனுக்கு தான் கனவு வருது. நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுதுதான் கனவு வருது, அப்படியே வருது. அங்க அதாவது விழிப்பு நிலையில அவனால அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல. பேசி, செய்து, காட்டி, அடைந்து செய்ய முடியாததை, அழுத்தி வைக்கப்பட்டதை கனவு நிறைவேற்றுறது. கரெக்டா? அதுக்கு கூட எப்படி இருக்க வேண்டியதா இருக்கு? கம்ப்ளீட் ஸ்டில்னஸ் வர வேண்டியதா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு தூக்கம் தூங்கிடுவோம், அப்புறமா தான் கனவு வரும். முன்னாடியே இருட்டு இருக்கும், பின்னாடி இது ரொம்ப பயங்கரமான கனவா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? அந்த பயங்கரமே என்ன பண்ணும்? பிசிக்கலை உலுக்கி எழுப்பிடும், பாடியை உலுக்கி எழுப்பிடும். அதுக்கு மேல பாட முடியாது. சைக்காலஜி இல்ல, சைக்காலஜி தான் வாழுது. பாடிக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவாது, என்ன எதுன்னே தெரியாது. சைக்காலஜி தான் வாழுது. ஸோ அது தூக்கத்தை விட்டு எழுப்பிடும். பயங்கரமான கனவு. சந்தோஷமான கனவு வந்தா ஏன் எழுந்துட்டோம்னு தூக்கப்படுவோம். அது விழிப்பு நிலையில தூக்கப்படுவோம். அது எப்படின்னா, நீங்க அடைஞ்ச அனுபவத்தை போய் பக்கத்து வீட்டுல போய் கேட்கிற மாதிரி இருக்கு. புரியுதா? விழிப்பு நிலை வேற 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 ஒத்த. கரெக்டுங்களா? நம்மளுடைய விழிப்பு நிலையே வேற ஆளு, அதுல சோன்சோ ரியல் நேம் இது அப்படி பண்ணிருக்கேன். என்னுடைய கனவே வேற. இத போய் நான் அதாவது என்னுடைய கனவை போய் என்னுடைய விழிப்பு நிலை அப்படி இப்படி என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் எந்த கன்க்ளூஷன் வர முடியாது, எதுவும் வர முடியாது. ஏன்னா எல்லாமுமே பேஸே இல்லாமல் உண்மையில ஒரு பேரறிவு ஒண்ணு இருக்கு அப்படின்றதே இல்லாமல் நடத்தப்படுற பொய்யாட்டங்கள் இதெல்லாமே. அதை பத்தி விசாரிச்சு தெளியணும். அது ஆழ்ந்த உறக்கத்தை பார்த்துதான் தெளியணும். அதை பண்ணி, அதாவது ஆழ்ந்த உறக்கத்தை பார்த்து தெளிஞ்சு ஓயாம விழிப்பு நிலையில வந்துட்டு இருக்கிற அத்தனை உணர்ச்சிகளுக்கு பின்னாடியும் யாருக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு ஒரு பொருளை பத்தி கிடையாது. யார் அது? அதை அடைய நினைப்பவன், அதை அனுபவிக்க நினைப்பவன், அதற்காக ஏங்குபவன், அதற்காக விரக்தி வருபவன் அப்படின்னு எல்லா விதத்திலையும் நடக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் சென்டர், அந்த ஒரு புள்ளி தாங்க ஆன்ம போதும். அது ஒரு அணுவுக்கும் அணுவானதுங்க, மகத்துக்கும் பெருசுக்கும் பெருசானதுங்க. அதை தாங்க இங்க வர்ணிச்சு கோஷிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தை நோக்கி அப்படி நிஜமாவே இந்த மனம் திரும்பித்தனா, புத்தி திரும்பித்தனா, அது மூலமா நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டே வந்தீங்கன்னா அந்த விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நடுவில் அன்றாட வாழ்க்கை போயிட்டே இருக்கணும். இதுல என்னன்னா டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். என்ன பெனிஃபிட்னா, அன்றாட வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். இந்த விவேக் ஒரு படத்துல எல்லாருடைய எண்ணங்களையும் அறிவாங்கல்ல. ஐயோ நீ என்ன கொல்ல நினைக்கிறியா, தாத்தாவை கொண்டா மாதிரி அப்படின்னு ஒரு படத்துல வரும் பாட்டியா. அந்த மாதிரி இங்க நம்ம இன்னொருத்தரோட மனத்தை அறியறது கிடையாது. நம்ம மனத்தை பார்க்கும்போது எல்லாமே அப்படிதான் வேலை பண்ணிட்டு இருக்கு. மனித மனங்கள் எல்லாமே அப்படிதான் வேலை பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? யாரையும் ஃபர்ஸ்ட் நம்மளை ஹர்ட் பண்ணிப்போமா? நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் கூட, கபட எண்ணங்கள் கூட, அதை நம்ம ஐயோ இப்படி வந்துட்டு எண்ணம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். அப்படின்னும் போது இன்னொருத்தருக்கு நினைப்போமா? அதனால இங்க ஒப்பீனியன் பாஸ் பண்றது, கருத்து கூறுதல், விமர்சித்தல், இப்படின்றதெல்லாம் நிறைய குறையும். நிறைய குறையும் பொழுது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஃப்ரீடம் கிடைக்கும். எதுக்கு எடை போடுவானே இன்னொருத்தர? அவங்க எப்படி வேணா இருக்கட்டுமே, கெட்டவங்களாவே இருக்கட்டும், தெரிஞ்சே கெட்டத்தனம் பண்றோம், அப்ப கூட நம்ம கருத்து கூற மாட்டோம். அது பயந்துட்டு இல்லை, இதுதான் இயற்கை. ஏன்னா மனித மனத்துக்கு ஒன்றும் தெரியாதே, இட் இஸ் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாதே.
அதுக்கு உண்மையான ஒண்ணு இருக்குன்னே தெரியாதே. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இந்த அன்றாட வாழ்க்கைக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும். அங்க சொல்லவே வேண்டாம். நீங்க எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா 100 ஸ்டெப் கிடுகிடுன்னு நிறைய கிளாரிட்டி மயமா இன்சைட்ஸ் வரும். நான் சொல்றது என்ன, 5 அறிவு வரைக்கும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றா இதெல்லாம் ஆராய்ச்சி, நேரடியான பார்த்தாலே டக்குன்னு தெரியுற விஷயம். கரெக்டா? சூரியனுக்கு சூரியன் தெரியாதுன்றது வந்து ஒரு டக்குன்னு தெரியுற விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அதை பத்தி நம்ம தான் வேல்யூவேஷன் வச்சிருக்கோம். இன்னைக்கு வெயிலா காயுது அப்படின்னு நம்ம தான் திட்டுறோம். சோ நம்ம உணர்ச்சியை வெட்டி தான் பேசுறோம். சோ உணர்ச்சிக்கு ஆட்படுபவன் எவன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இப்ப ஆன்ம ஞானம் சொல்றேன். சோ அதை பார்க்கும் பொழுது இந்த உடல் அவஸ்தைகள், மனத்தினால வர குழப்பங்கள் எல்லாமே வேற விலகும். இது விலகினாதான் அது என்ன ஆகும், பூரணமான தெளிவு வந்து உள்ள டிசென்ட் ஆகும். அந்த தெளிவு வந்து உண்மைகளா வரும். அட இதுதானே இது நிறைய இருக்குதுல. நம்ம வெற்று ஆழ்ந்த உறக்கம் ஒண்ணும் கிடையாது. யாரும் தூக்கத்தையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா சகஜமா கிடைக்கிறதுனாலயே. சில கண்ட்ரிஸ் எல்லாம் வைஃபை சகஜமா இருக்குல்ல. ஸோ எங்க போனாலும் அங்க அந்த ஃப்ரீக்வன்சியை இது பண்ணி டியூன் பண்ணா ஒன்று வைஃபை கிடைச்சிருக்கு. நீங்க நம்ம காசு கட்டி சார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி அதை அனுபவிக்கிறோம். இங்க டாக்ஸ் பண்றோம்ல. அந்த மாதிரி தூக்கம் வந்து அப்பேற்பட்ட ஒரு பெரிய அருள் நிலை. அகங்காரம் அச்சந்தனை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு மெய்ஞான பத்திரிகையாருடைய பாட்டு. அகங்காரம் அச்சம்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தினால்தான் அச்சமே. அதாவது வேக்கிங் ஸ்டேட் தான் அகங்காரம். எந்த உணர்ச்சி எழுந்தாலும் அதுக்கு பின்னாடி தனித்துவம் இருக்கு. எந்த எண்ணம் எழுந்தாலும் தனித்துவம் இருக்கு. தனித்துவம் இருந்ததுனால எழுது, அறியாம அதை போட்டுட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப ஒரு தியானம் பண்றீங்களா? முடியுமா? ஸ்பிரிட்டடா இருக்கீங்களா? நம்ம உள்ள போயிடுவோம். கொசு கிடைக்கிறீங்களா? தியானம் பண்ணுங்க. என்ன தியானம் பண்ண போறீங்கன்னா இதுதான் அகங்காரத்தை அடக்கிறது. தனித்துவம். அகங்காரம் தான். அகம்னாலே வந்து நான் என்னும் தன்மை, அதுதான் அகங்காரம். அது எப்படி வரும்? யோசனை மயமா தான் வரும். சாதாரண யோசனை அகங்காரம் தான். கம்பேர் பண்ணி நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்ட அப்படின்றது மாத்திரம் அகங்காரம் இல்ல, எல்லாம் அகங்காரம் தான். ஏன்னா விழிப்பு ஆழ்ந்த உறக்க நிலைன்றது என்ன? பரிபூரண நிலை. பரிபூரண நிலை. அதுல ஒரு இது கிடையாது. அதனாலதான் நீ அதுவாக இருக்கிறாய்னு வேதம் சொல்லுது. தத்துவமசின்னு, அகம் பிரம்மாஸ்மின்னு, நான் பிரம்மமாய் இருக்கிறேன் அப்படின்னு. பிரம்மமாயின்னா இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கிற ட்ரூத். அது வந்து ஒரு பெரிய என்னன்னு சொல்றதுன்னா பேரறிவு சூழல். அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. இந்த ஆகாசம் கூட அதுலதான் இருக்கு. அதனாலதான் அதை பெரிதுக்கும் பெரிதுன்றாங்க. அணுவுக்கும் அணு. அதுதான் சிவனுடைய அடி மூடிய கண்டுபிடிக்கவே முடியல. பிரம்மாவும் விஷ்ணுவும் அதுல கூட வந்து விஷ்ணு வந்து பிரம்மாவுக்கு கோவில் கிடையாதுன்னு அகங்காரம் ஜாஸ்தியா இருக்கு. பொய் சொல்றார் சேர்ந்து முடிய கண்டுபிடிச்ச மாதிரி. அதனால அவர் கோவில் கிடையாது. ஏன்னா அகங்காரம் வந்து இங்க போற்றப்படக்கூடாது, அடக்கப்படணும், கொல்லப்படணும். இவர் வந்து திருவடியை நோக்கி போறாரு. அடியை நோக்கி போறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபவுண்டன் ஹெட்டை நோக்கி போறதுன்னு அர்த்தம். புரியுதா? எனர்ஜியா நம்ம கிட்ட ஓயாம இருந்துட்டு இருக்குங்க. எல்லா புள்ளிலையும் இருந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்பேஸ் கூட அந்த எனர்ஜியிலேருந்து தாங்க இருக்கு. பெருகுது பெருகலையோ அது என்னவோ, விஞ்ஞான உண்மைகளை தள்ளிடுங்க. இப்ப நீங்க பண்ண போறதுதான் அதுதான். எனர்ஜியினுடைய ஃபவுண்டன் ஹெட் ஓயாம ஊத்து மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் உங்ககிட்ட நீங்க உங்களுடைய இருப்பையே ஃபீல் பண்ண முடியாது. அப்புறமா தான் நீங்க எண்ணுதல் இல்லையா, யோசித்தல், திட்டமிடுதல் இப்படிங்களாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் மாறுது. அதுவே தான் இதுவாகுது. அதுவே இதுவாகல. அதனுடைய சக்தியில நம்ம பண்ண மடத்தனங்கள்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வெட்டி வேலை இல்லை. அது இதுவெல்லாம் ஆகல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அது அப்படியே இருக்கு. அதை களங்கப்படுத்தவே முடியாது.
அதனாலதான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு வயசானாலும் வந்து ஹோப் இருந்துகிட்டே இருக்குல்ல, எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் வந்து வாழணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்குல்ல. ஏன்னா வந்து இந்த உயிர் வாழ்தலையும் நம்ம வந்து அதனோட தூக்கி இதுக்கு போட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும், தப்பான இடத்துல போட்டோம். இந்த மெக்கானிசத்துக்கு ஒரு எல்லை தான் இருக்கு. இது இறந்துதான் போகணும், இது நோயண்டு தான் தீரணும். ஆனா அதனோட தன்மை அவ்வளவு கலந்தமற்றதா இருக்குதுனால புத்தி மூலமா நம்ம பண்றதெல்லாம் கூட அதை தான் இது பண்றோம். ஏன்னா அதுவே தான் வந்து அதனுடைய நிழலா தான் புத்தி செயல்படுது. அது பூரணமா இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் எவ்ரி மூமெண்ட் எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. ஒரு சாப்பிடுறது இல்ல, ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல, குளிக்கிறது இல்ல, ரீசைக்ளிங் நடந்துகிட்டே இருக்கா இல்லையா உடம்புல. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நீ எதையும் சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போறோமா இல்லையா, உடம்பையும் ஆரோக்கியத்தையும் 5 புலன்களையும் புத்தியையும் மனசையும். எல்லா பாயிண்ட்லயும் எங்கேயும் நிக்கவே முடியாது. அந்த நிக்க முடியாத அது எல்லாம் ரிப்ளனிஷ் ஆயிட்டே இருக்கு. அந்த பாயிண்ட்ல கூட நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வருது, வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த இங்க வந்து அந்த எனர்ஜி வந்து வெள்ளப்பாவுதோ, தோன்றுதோ, உதிக்குதோ, துளிர் விடுதோ, அந்த பாயிண்ட். அதுக்கு மேல வந்து எந்த எண்ணங்கள் வந்தா, எந்த எண்ணங்கள் வரட்டும், எந்த உணர்ச்சிகள் வரட்டும், எதிர்காலத்தை பத்தி பிளானிங் வரட்டும், கடந்த காலத்தை பத்தி பயம் வரட்டும், கவலை வரட்டும், எதையுமே செட்டப் பண்ணாதீங்க. நீங்க ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி இருந்தோன்றத வந்து இங்க வந்து இமிட்டேட் பண்ண வேண்டாம். அது ஒண்ணுதான் சத்தியம். இதெல்லாம் உதாசீனம் பண்ணா அந்த நிலை வந்துடும். புரியுதா? இதுதான் நீங்க பண்ண போற தியானம். என்ன வந்தாலும் என்ன பண்ணுங்க, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதை பத்தி யோசிக்கிறதும் எண்ணம், வந்ததும் எண்ணம். இதோட பெருகிட்டு போயிடக்கூடாது. இதுதான் நம்ம வாழற வாழ்க்கை. அது பண்ணக்கூடாதுங்க. என்ன பண்ணோம், எந்த இடத்துல உதிக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதே எண்ணம் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் எல்லாம் போயிடும். வெறும் சைலன்ஸ் இருக்கும். திருப்பி அதை பத்தி பேசாதீங்க. அது மூவ்மெண்ட்டும் கிடையாது. நான் தொடர்ந்து சைலண்டா இருக்கேன், மூவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா இட் இஸ் என்கல்ஃபிங், இட் இஸ் ஆல்வேஸ் நியூ. புதுசா நீங்க இப்ப பார்த்ததுனால அது உற்பத்தி ஆகல, அது இருந்துகிட்டே இருக்கு. நீங்க தான் இப்ப பாக்குறீங்க. அது நீங்க சொல்றது எண்ணம், நீங்க சொல்றது அசம்ஷன்ஸ். பார்த்தல்ன்றதெல்லாம் கூட அசம்ஷன்ஸ். ஆனா அது இருந்துகிட்டே இருக்கு. இந்த பார்த்தல், பார்க்காமை, அறியாமை, அறிவு, இதெல்லாம் அதுக்கு இதுவே கிடையாது, இருந்துகிட்டே இருக்கு. அந்த நிலையில அப்படியே நிற்று. அதுதான் நீங்க பண்ண போறீங்க. நல்லா புரிஞ்சுதா? இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி பார்வையா மாறி இருக்கவே மாட்டீங்க. இப்ப நடந்த சத்சங்கத்தினுடைய சாரம் என்னன்னா, எல்லா கதாபாத்திரங்களை கயற்றோன்னு கயற்றல. ஒரு உணர்ச்சி வந்தா அந்த உணர்ச்சி வந்து ஏதோ ஒரு ரோல் மூலமா தான் வந்திருக்கும். எதையோ நீங்கள் யாராகவோ இருந்து செய்ததுனாலதான் அந்த உணர்ச்சி அங்க வரப்போகுது. இப்போ தியானத்துல கரெக்டா? நீங்க வந்து சிஏ படிக்கிறீங்க, உங்களுடைய ஃபெலோ ஆர்டிகல்ஷிப் பண்றவரு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பேசியிருப்பாரு. அவருடைய காம்ப்ளெக்ஸஸ் பின்னாடி எல்லாம் நீங்க போயிருப்பீங்க. அவர் பேசுற தன்மை மூலமா அதை பத்தி யோசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து அந்த அசோசியேட் ஆன அந்த தன்மை தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட தன்மையா அந்த பதிவு இருக்கு. இப்ப தியானத்துல அது வரப்போகுது. அதை பத்தி கமெண்ட் வரப்போகுது. அவன் வந்து என்ன ரொம்ப இது பண்றானே, ஆனா இந்த இது இப்படி போடக்கூடாது, அப்படி போடக்கூடாதுன்னு ஏதோ வந்து ஆர்குமெண்ட், கவுண்டர் ஆர்குமெண்ட், இதெல்லாம் நடக்க போகுது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து சர்வ சகஜமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், திங்கிங் கெப்பாசிட்டின்றது வந்து என்னவோ ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் மாதிரியும், ரொம்ப ஸ்மார்ட் திங்கிங், இன்டெலெக்சுவலா இருக்கிறது, அவுட் ஸ்மார்ட் பண்றது. புரியுதா? இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கோசரம் கொடுக்கப்பட்ட ஸ்மார்ட்னஸ் எல்லாம் இந்த திங்கிங் மூலமா அப்படி எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே வரும், காம்ப்ளெக்சஸ் எல்லாம் வரும். அந்த காம்ப்ளெக்சஸ்க்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்ன? போன மொமெண்ட்டுக்கும் இந்த மொமெண்ட்டுக்கும் நான் வந்து இயக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறேன்றது தெரியாத தன்மை. ஒரு மெஷின் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு, பிறப்பு இறப்புன்னு போய்கிட்டு இருக்கு, தனியா போயிட்டு இருக்கு. கரண்ட்ல இணைக்கப்படாட்டி ஒரு டிவி வந்து இல்லாட்டி ஒரு செட் டாப் பாக்ஸ் வந்து ஒரு டம்மி பீஸ் தானே. கரண்ட்ல இணைக்கப்பட்ட உடனே செட் டாப் பாக்ஸ் கரண்ட் கொடுத்து டிவியும் ஆன் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி என்ன மாத்த 500 சேனல்ஸும் மாத்தி பார்க்கலாமா இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இங்க வந்து கரண்ட் மாதிரி
அகண்டமா பேரறிவு இருந்துகிட்டு இருக்கு. அதனோட சக்தியிலேயே நீங்களே பினிஷ்டு ப்ராடக்டா நிறைய சேனல்ஸா ப்ரோக்ராம்ஸா உருவாக்கி வச்சிருக்கீங்க. கதாபாத்திரங்கள் தான் வந்து அந்த டிஃபரெண்ட் சேனல்ஸ். நீங்க மனைவி நினைச்சீங்கன்னா 1008 இஷ்யூஸ் வரும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து. கரெக்டா? அதை ஒட்டி விட்டு தான் உங்களுடைய திங்கிங் போகும், கன்க்ளூஷன்ஸ் போகும். உங்க அம்மாவை நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெண்ணா மாதிரி உள்ள திங்கிங் ஓடிட்டு இருக்கும். இப்படி வந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் பாத்தீங்கன்னா பலவிதமான இது எல்லாமே அங்க மாட்டிட்டு இருக்குது, அனுபவங்களா மாட்டிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கூட காலம் வேற இருக்கு. அன்னைக்கு அம்மா என்ன சொன்னாங்க, இதை கொடுக்கறேன்னு சொன்னாங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு ஏதோ ஒரு கோபதாபங்களோ சந்தோஷங்களோ அப்படின்னு அந்த உணர்ச்சிக்கு அடிப்படையா இருக்கிற அந்த ஃபோல்டருக்கு அடிப்படையா இருக்கிறதே வந்து கூடவே வந்து நீங்க வந்து ஒரு தனியா இயங்குற ஒரு ரோல். அதுல வந்து உங்களுக்கு உரிமைகள் இருக்கு. திங்கிங் வந்து அந்த உரிமையை கொடுக்குது. உடம்பு வந்து உடம்பும் உலகமும் அப்படியே மறைக்குது. புரியுதுங்களா? தொடர்ந்து எண்ண கூட்டங்களை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு யூ ஆர் மேட் டு திங்க். நீங்க வந்து யோசிக்கப்பட வைக்கப்படுகிறீர்கள், சிந்திக்க வைக்கப்படுகிறீர்கள். நீங்களே பண்ணிக்கிறீங்க. புரியுதா? ரிமோட்டை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்களே வந்து டிவி, புரியுதா, டிவிக்கு இது செட்டாப் பாக்ஸுக்கு முன்ன நீங்களே செட்டாப் பாக்ஸ் உள்ள போல்டரை மாத்தி 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 சர்ச் பண்ணி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டு இருக்கீங்க. இப்பதான் வந்து ஒரு பெரிய இதை கொண்டு வந்திருக்கோம். உண்மையே ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லையே, பரம சந்தோஷமா இருக்கே. ஒண்ணுமே இல்லைன்னா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணல. இங்க இந்த பொய் இல்ல. புரியுதா? விழிப்பு நிலையினுடைய கதாபாத்திரங்கள் உலகம், உடல், புலன்கள், மனம், தனித்த சுட்டறிவு எதுவுமே இல்ல. இல்லன்றத இல்லன்னே பார்க்க போறோம். புரியுதா? தெளிஞ்சிட்டீங்களா இல்லையா? ஒரு தெளிவு கிடைச்சதா இல்லையா? என்ன தெளிவு? அட போய் ஆழ்ந்தவர்ல ஒருத்தரமே கிடையாது, வெறுப்பு கிடையாது, விரக்தி கிடையாது, உண்மை கிடையாது. பெரிய புரிதல், பெரிய தெளிவு. யாருக்குன்னு கேட்க கூடாது. அதை என்ன திரும்பி மனத்துக்கு கிடையாது அந்த தெளிவு. இந்த விழிப்பு நிலை பூராவுமே இல்லாம போயிடுது. இல்லவே இல்ல, விசிட் பண்ணுது. விழிப்பு நிலை வருதா, உறக்க நிலை வந்து செல்வதா? நல்லா தெரிஞ்சுங்க. மௌனம் சாஸ்வதமா, ஒலி சாஸ்வதமா? மௌனம் சாஸ்வதமா? மௌனம் உண்மையா, ஒலித்தல் ஓசை உண்மையா? எது உண்மையா இருக்கும் சொல்லுங்க? மௌனம் தான் உண்மையா இருக்கும். அதுதான் வந்து இறங்கி இருக்குமே தவிர நீங்க அதை தருவிக்க முடியாது. கரெக்டா? நீங்க தருவிக்க முடியாது. நீங்க இந்த தெளிவை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு தியானமும் இதை பண்ண போறீங்க. அன்றாட வாழ்க்கையில இதை நல்லா கை கொள்ள போறீங்க. எப்படி கை கொள்ள போறீங்க? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த உணர்ச்சியும் ஒரு தொழிலுக்கோசரம் அந்த உணர்ச்சியை காமிச்சாகணும். நீங்க ஒரு பாஸா இருந்தீங்கன்னா உங்க எம்ப்ளாயிய வேலை வாங்கணும், அது வேற இஷ்யூ. ஆனா அது இப்ப பட்டும் படாம பண்ணுவீங்க. ஏன்னா உண்மையில வந்து நீங்க பாஸும் கிடையாது, அவன் எம்ப்ளாயும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல உண்மையில ஹியூமன் பீயிங்ஸே கிடையாது, ஹியூமன் மைண்ட்ஸே கிடையாது. அப்போ தீர்க்கமா கோபம் வச்சுக்க முடியுமா? தீர்க்கமா இதுதான் சந்தோஷம், இதுக்கோசம் நான் வைக்க போறேன் அப்படின்னு அதுலதான் தீர்க்கமா பற்று வைக்க முடியுமா? புரியுதா நான் சொல்றது? எல்லாம் பொம்மலாட்டம்னு தெரியுது. ஆழ்ந்த உறக்கம் என்ன நிரூபிக்குது, என்ன தெளிவை கொடுக்குது? எல்லா தோன்றிய அனைத்து புத்தியினுடைய அசைவுகள் அனைத்தும் தொடர்ந்து இந்த தெளிவு இல்லாதனால வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? பட்டசே இல்லாம டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, மாத்தி 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 ஒரு கோபமே வரும். என்ன எதிர்பார்க்கிறோம்னு கூட தெரியாது, மாத்தி 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 இது பண்ணிட்டு இருப்போம்.
எல்லாம் பார்த்தா ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம். அந்த மாதிரி நம்ம மைண்டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் விழிப்பு நிலையில. இப்ப கம்ப்ளீட்டா அந்த ஏரியாவேல இருந்து விலகிறோம். இதனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து முழு ஆக்கத்தோட வெளிப்படும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே பொய்யாட்டம் தெரியும். நீங்க இப்ப சிஏ பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபைனல் பொய் தான். பொய்ன்னு தெரிஞ்சா கரெக்டா பண்ணுவீங்களா இல்லையா? நடிக்கிறோம் தெரிஞ்சா நல்லா நடிப்பீங்களா இல்லையா? நடிக்கலையா வந்திருக்கேன், இந்த சிஏ நல்லா முடிக்கணும், நல்ல மார்க்ஸோட வரணும், நல்ல பெரிய கார்பரேட்ல போய் சேரணும் அப்படின்றது ஏதோ ஒரு இதுதானே. உங்களுக்கு பேஸ்டு ஹியூமன் பீயிங் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. ஹியூமன் பீயிங்கிறது ஹியூமன் மைண்ட் தானே, அதனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் தானே. அதுவே ஆழ்ந்த விரகத்துல இல்ல. சகஜமான உண்மை எப்ப பாரு இருந்துகிட்டு இருக்கு, மௌனம் மாதிரி. சோ இப்ப வந்து எழுந்த பிறகு நான் வந்து சோ அண்ட் சோ ஆர்டிகல் ஷிப் பண்றேன், ஃபைனல் பண்றேன், ஒருத்தனா வந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், அந்த கம்பெனிக்கு போய் ஆடிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பக்காவா பண்ணுவீங்களா இல்லையா? இந்த உண்மை வந்து உங்களை விட்டு எப்ப விலகும்? யாரோடையும் வலுத்து வாக்குவாதம் பண்ணுவீங்களா? ஏன்னா பேஸ்ல ஆள் இல்ல. உடம்புல தனித்த சென்டர் கிடையாது. இன்னொரு உடம்புல இருந்து வேறுபடுத்துறதுக்கோசரம் சொசைட்டில கொடுக்கப்பட்டது நேம் நம்மளுக்கு. கரெக்டா? சூரியன்ல இருந்து சந்திரனை வேறுபடுத்துறதுக்கு சந்திரன் கொடுத்தோம். பொருட்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பொருளா? உண்மையில நம்ம யாரு? அந்த பேஸ்ல இந்த பேர் யூஸ் பண்ணட்டுமே. புரியுதா? இந்த ரோல் நான் இந்த ரோல்ல நான் டிராமா பண்ணிட்டு போறேன், நல்லா படிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தீர்க்கமா வந்து வெறுப்பு இருக்காது, அதனுடைய வேகம் குறையும். நான் சொல்றது புரியுதா தம்பி? உனக்கு புரியுதா நான் சொல்றது? சந்தேகம் இருக்கா? கேளு. டிஸ்இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாம் வரணும் அப்படின்னு தோணும் சில சமயம். இல்ல, மொத்தத்துல வந்து இந்த ஹியூமன் பீயிங்கிறது எது? மனம்தான். மனம்தான் வந்து தினம் எழுந்துக்குது, எல்லாத்துலயும் ஈடுபடுது இல்லையா? அந்த மனத்தை வந்து இந்த தெளிவோட நீங்க இப்ப அணுக போறீங்க இந்த தியானத்துல. அதாவது எந்த தெளிவு? அறவே வந்து இந்த பிரபஞ்சமே வந்து என் நானுன்னு ஒரு தனித்து ஒண்ணு இந்த உடலை சார்ந்து எழுந்துக்குது. உடலை சார்ந்து எழுந்துக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த உடலுக்குள்ள எல்லா கதாபாத்திரங்களும் சங்கமிக்குது. கரெக்டா? அண்ணனா எழுந்துக்கிறீங்க, உங்க அப்பாவுக்கு மகனா எழுந்துக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் படிப்பை படிக்கிறவரா எழுந்துக்கிறீங்க. எல்லாமே ஒரு புள்ளியில இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் வலுத்து வந்து உள்ள வந்து பேசுதா இல்லையா? ஒரு சேலஞ்ச் வரும்பொழுது அந்த கதாபாத்திரம் வெளில வந்துருதா இல்லையா? நீங்க வந்து உங்க தம்பிய பாக்குற பார்வை வந்து அவன் சின்னவன் தம்பின்றத வந்து உங்கள இருந்து விளக்க முடியாது. கரெக்டா? நீ வந்து அவர் அண்ணான்ற பார்வையை எடுக்கவே முடியாது. கரெக்டா? சோ அது வந்து ஒரு மாஸ்க் தானே, ஒரு முகமுடி தானே. ஆனா அது இல்லாம ரிலேட் பண்ணலாம்ல. என்னது? உண்மையில வந்து நானும் தம்பி கிடையாது, அவரும் அண்ணா கிடையாது, ஏன்னா ஆழ்ந்தவர்கள் எதுவும் கிடையாது. அப்படின்னும் போது இன்னும் டோட்டலா லவ் வருமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? புத்தியில தெளிவு வரும்போது, கதாபாத்திரத்தை பத்திய தெளிவு வரும்போது, எல்லா கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு கண நேர வாழ்க்கையுமே இந்த மனத்தினால் கட்டப்பட்ட தனியா எங்கேயோ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்மளே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாளைய வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் வாழ்க்கை, அடுத்த அரை மணி நேர வாழ்க்கை, அதுக்கெல்லாம் நம்ம பழைய இன்ஃபுளுசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இப்படி இருக்கிறத பத்தி தெளிவு வருதா இல்லையா? இப்படி வந்து தனியா இது இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி தனித்துவம் கிடையாது அப்படின்றதுதான் அந்த தெளிவு. அந்த தெளிவு வரும்போது என்ன ஆகும்? உண்மையா எந்த ஜாப்ல அணுகினாலும் டோட்டலா கொடுத்துருவோம். ஏன்னா வந்து இங்க வந்து உண்மையில ஆள் கிடையாது, பண்றதை நல்லா பண்றேன். புரியுதா? ஒருத்தனுக்கு வந்து தூக்குக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப நல்லவனா இருப்பானா இல்லையா? பயங்கரமான கோபக்காரனா இருந்தாலும் அவனுக்கு இனிமே ஜட்ஜ்மெண்ட் இதுதான், இத்தனால போறான்னா அவன் என்ன எட்ஜில இருக்கான். ஏன்னா அவன் தான் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கான், அது போயிட போகுது, அதோட நானும் முடிஞ்சிட போறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி நினைச்சிட்டு இருக்க என்ன பண்ணுவான்? நேச்சுரலா வந்து அபண்டன்ட் லவோட இருப்பானா இல்லையா?
இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் பயமும் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எதுக்கு இவர்கிட்ட வந்து நான் ஆர்கியூ பண்ணுவானே, எல்லாருக்கும் சரண்டர் ஆவானா இல்லையா? எல்லாத்துக்கும் சரண்டர் ஆவான், எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்பான். ஏன்னா நான்ன்றதே லைஃப், உயிர்னு நினைச்சிட்டு இருக்கான், உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், உண்மையில வந்து பேரறிவு தான் நானு. ஆழ்ந்த உறக்கத்துல அந்த அறிவு வந்து அப்படியே வந்து இந்த மனத்தை ஒதுக்கி வச்சுட்டு திருப்பி அதுதான் கரண்ட் மாதிரி இதே மனத்துக்கு அடுத்த நாள் அந்த உடம்போட ஐடென்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இயங்க வைக்குது. புரியுதுங்களா? அப்படின்ற உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இருக்கிறது பேரறிவு ஒண்ணுதான். அதுதான் என்னுடைய விமர்சனமா இருக்கு, அதுதான் என்னுடைய கதாபாத்திரமா இருக்கு, அதுதான் என்னுடைய ஞாபகங்களா இருக்கு, அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன்ஸா இருக்கு, அதுதான் என்னுடைய இன்ஃபுளுசஸா இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் உண்மையில நான் பேரறிவு, உண்மையில நான் அது, இவைகள் கிடையாது. புரியுதா? அதை உபயோகித்து இந்த மாதிரி தனி ராஜ்யம் நடத்தி கொண்டு தனி சாப்ட்வேரா ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸா இருக்கிற இவைகள் நான் கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த உண்மையை உணர்ற அந்த க்ஷணத்திலேயே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பொத்துன்னு விடுவீங்களா? விளங்குதாமா? விளங்குதாமா? எதுக்குமே வேல்யூ இல்லை, எதுக்குமே வேல்யூ கிடையாது. எந்த ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி வேல்யூ கிடையாது. காலங்களுக்கு வேல்யூ கிடையாது. தூக்கத்துல என்ன காலம்? தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல ஆளே இல்லாதப்போ என்ன காலம்? மனம் தானே காலம். ஒரு எண்ணம் தானே மூமெண்ட். நானு அதை முடிக்கணும்னா எதிர்காலம், எதிர்காலத்தை உற்பத்தி பண்ணி அந்த ஆசையை உள்ள நினைச்சு அதுக்கு மூவ் பண்ணுதா இல்லையா, காலமா நினைச்சு மூவ் பண்ணதா இல்லையா, இன்னும் ஒரு வாரத்துல கிடைச்சிரும் அப்படின்றது. இன்னும் நீங்க 6 மாசத்துல வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடுவீங்க அப்படின்றது வந்து காலமா இல்லையா? உங்க உடம்பே காலமா இல்லையா? ஆமா, காலமாவே மாயிட்டாங்கன்னு சொல்றான். ஆனா காலம்ன்றதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா, பொருள் இருக்கா? ஒரு பசுவுக்கு என்ன காலம்? ஒரு எறும்புக்கு என்ன காலம்? ஒரு மொமெண்ட் தவிர வரணுமே இல்ல, போயிட்டே இருக்கு. மேடு வந்தா ஏறி போகுது கஷ்டப்பட்டு. காரண காரியம் இல்லாம பெரிய தன்னை விட வெயிட்டா இருக்கிறத தூக்கிட்டு போயிட்டே இருப்போம், எங்கேயோ போட்டு போவோம். ஒன்னும் பர்பஸே கிடையாது. அப்படின்றது சர்வசாதாரணமா 5 அறிவு வரைக்கும் நம்மளுக்கு புலப்பத்திக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம எப்படி வந்து இங்க வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு வேகம் இங்க எப்படி இருக்க முடியும்? புத்திக்கு பின்னாடி எந்த செய்கையிலையும், இன்னும் உண்மையில எந்த புள்ளிலையும் காலமும் அதான் பசுவுக்கு என்ன காலம் சொல்லுங்க? சூரியனை வச்சு நம்ம காலம் கணிக்கிறோம். சூரியனுக்கு என்ன காலம்? சதா ஒளிந்து கொண்டு தானே இருக்கு, எல்லாம் யூஸுக்கு தானே. அப்படின்னா யூஸுக்காக வந்ததெல்லாம் சீரியஸா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அர்த்தம். கரெக்டா? வாழ்வா சாவான்னு தானே ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்றோம். ஜுரம் பிடிச்சு பண்றோம்ல. இப்ப என்ன ஆகும்? ஜுரம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இஷ்யூ போயிடாது, ஜுரம் தான் போயிருக்கு. ஜுரம் போச்சுனால என்ன ஆகும்? ஃபுல் ரிலாக்ஸேஷன் பண்ணுவீங்களா இல்லையா? கான்பிடன்ஸ் தானே இருக்கும். ஜுரம் போச்சுனால என்னங்க அர்த்தம்? நான் என் கம்பல்ஷனை நான் அனுமதிக்கலன்னு வச்சுங்க, வெளியில இருந்து எனக்கு ஒரு நிர்பந்தம் வருது, ரிமோட்ல இருந்து நிர்பந்தம் பண்றாங்க அப்படின்னா நான் அதை ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் ஃப்ரீடம் தானே அர்த்தம், ஃப்ரீடத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். அவர் புரியாதவர், அவர் அதை ஆட்பட்டிருக்கான்னு வேற தெரியும்ல எனக்கு. அவர் வந்து அவரையும் சேர்ந்து மன்னிச்சு அந்த காரியத்தை அதுக்கும் பண்ணாம இருக்க மாட்டேன், பண்ணவும் பண்ணுவேன். புரியுதா? அவருக்கு புரியலன்னா நான் மன்னிப்பு கேட்டுப்பேன். என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எனக்கு வந்து இங்க வந்து எதுவும் முக்கியம் இல்லை, ஏன்னா நான் ஆளே கிடையாது. இங்க வந்து அனாவசியமான அறியாம தான் இருக்கக்கூடாது, காரியமா நடக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்? நான் மன்னிப்பு கேட்டுப்பேன். அவர் கிட்டதே பண்ணியிருந்தா கூட நான் எதுவுமே பார்க்காம என்ன கண்டாரம் பண்ண மாட்டேன். நானே அட்வான்ஸா கேட்டுருவேன், நான் தானே தப்பு, மன்னிச்சுங்க. ஏன்னா அதுல நிக்கிறாரு இவரு. புரியுதா? டைட்டா நிக்கிறாரு, காலமா நிக்கிறாரு, எதிர்பார்த்தா நிக்கிறாரு, சாட்டிஸ்பாக்சனை தேடுறாரு.
சாட்டிஸ்பாக்சன்ல என்ன இருக்கு சொல்லுங்க? எங்க எந்த புள்ளியில என்ன சாட்டிஸ்பாக்சன் இருக்க முடியும்? இதெல்லாம் அடிப்படை உண்மையா இல்லையாமா? உனக்கு புரியுதா? அடிப்படை பேஸ் இல்ல இது. அப்ப என்ன ஆல்ரெடி ஃப்ரீடம், மூமெண்ட் நீங்க ஏர்ன் பண்ண ஃப்ரீடம் இல்ல, தூக்க நிலைதான் இது. ஆக்சுவலா இத ஒரு பீஸ் கட் பண்ணி ட்ரெய்லர் போட்டு பாக்குற மாதிரி கண்களை மூடி தீர்க்கமா பண்ணவே பண்ணணும். புரியுதா? எந்த தாட் வந்தாலும் அட போய் அண்ணாவது தம்பி அது சார்ட் அக்கௌண்டன்சி அது இதுவாது அப்படின்னு அதை இது பண்ணல. உண்மை கிடையாது. யூஸ் பண்ணிக்கோ. புத்தர் சொல்லுவாரு, நதியை கடக்கிறதுக்கு காட்டார கடக்கிறதுக்கு படகை யூஸ் பண்ண, படகை தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு அதை ஐயோ நீதான் என்ன காப்பாத்தின ஆற்ற கடக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து ஸ்லோகமா சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி இங்க புத்திய வச்சு இந்த பொய்களை பாக்குறோம். பொய்களை பார்த்துட்டு அந்த புத்தியை கூட கிளாரிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா தனித்துவமே பொய். இதுக்கு மேல ஒரு பேரறிவு இருக்கு. அதுல இருந்து தான் நீங்க எல்லாருமே வரீங்க. புத்தி, மனம், அகங்காரம், புலன்கள், உடல், உலகம் எல்லாம் வருது தெரிஞ்சு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நின்று போயிடாது. நீங்க இப்ப புரிஞ்சு நின்று போயிடாது. புரியுதா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இவைகள் இல்லைன்னு உடனே இவைகள்ல இருந்து பற்று விலகிடும். ஆனாலும் பண்ணுவீங்க. என்ன பண்ணி ஆகணும்? இது புரிஞ்சுக்குங்க. வேலையை விட்டுட்டு ஓடி போயிட மாட்டோம், குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிட மாட்டோம். இன்னும் அன்பா பார்ப்போம். ஐயோ இவங்க இன்னும் அன்பு காண்பிக்கப்பட வேண்டியவர்கள். புரியுதா? ஏன்னா நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. அதனால தப்பாட்டம் சுத்தீவிர நடக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுக்கிற சக்தி பயங்கரமா வந்துட்டு இருக்கும். அன்பு பாராட்டத்தில் இன்னும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்களையும் சேர்த்து நீங்க ஞானமா இருந்துட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இதே மனம் தான் அங்கேயும். இந்த தெளிவு இப்படிதான் பண்ணும். இதை இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் நிறைய நேரம் பண்ணுவாங்க. அதை கேட்கறவங்க எல்லாம் அதை நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன். அதனால இது தாராளமா நீங்க 1 மணி நேரம் பண்ணலாம். உட்காந்து காத்தால சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. நைட்டு ஆஃப்டர் ஃபுட், அது பிஃபோர் ஃபுட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லாட்டி 2 மணி நேரம் விட்டுட்டு பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் விட்டுக்கணும். ஏன்னா உடம்புக்கு வயிறு வேலை பண்ணும்போது புத்திக்கு தியானம் பண்ண வேண்டாம். ஆனா இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். இது த்ரூ அவுட் டே நீங்க பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா ஆழ்ந்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 5 அறிவு வரைக்கும் இந்த பிரபஞ்சம் பூரா அப்படிதான் இருக்கு. எங்கேயுமே எந்த புள்ளிலும் எந்த பேரும் கிடையாது. ஒரு இடத்துக்கு கொடுக்கப்பட்ட பேர் கூட உண்மை கிடையாது இல்லையா? எல்லாம் யூஸுக்கு தான். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு சென்னை அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த சென்னைன்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடி உண்மையான ஒரு இதுவே கிடையாது. அது புத்தி அதோடெல்லாம் பற்று வச்சுன்றதுன்னா எவ்வளவு மடத்தனம் பாருங்க. புரியுதா? அந்த நானுங்கிற இதுக்கு பின்னாடி போய் பார்த்தா அது எல்லாத்தோட மனநிலையும் ஒரே வடிவமா இருக்கும். இல்ல, நானுக்கு பின்னாடி எல்லா நான்களுக்கும் பின்னாடி இருக்கிறதே உண்மை பொருள் தான். அதாவது நானா இயங்கிறதும் அந்த நானா பிரதிபலிக்கிறதும் அந்த உண்மை பொருள் தான். பிரதிபலிக்குது. ஒரு சூரியன் அங்க இருக்குங்க. எல்லா நீர்நிலைகள்லயும் சூரிய வெளிச்சம் பிரதிபலிக்குதா இல்லையா? சூரியன் ஐயோ அங்க ஏன் பிரதிபலிக்கலன்னு எதாவது கேக்குதா? அந்த மாதிரி அன்கன்சர்ன்டா இருக்குது பொருள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அறிவு இல்ல, ஏன் எனக்கு ஆன்ம ஞானம் வரல அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. ஆன்ம ஞானம் ஒண்ணு இருக்கு, இவங்க எல்லாம் அறியாமையில மூழ்கிக்கணும். ஏன்னா அந்த அறியாமையும் அது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சேரா இருக்கிற இடத்துல சூரியன் தெரியாம இருக்கிறது கூட அதுதான் சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் தான். கரெக்டா? அந்த மாதிரி அந்த ஆன்ம பொருள் என் புத்திக்கு தட்டுப்படுது, தட்டுப்படல, ஆனா அது இருந்துகிட்டே இருக்கு. விளங்குதா? இப்ப நீங்க இங்க தனித்துவம் இருக்கிறத தான் பார்க்கணும். நீங்க அதை ரியலைஸ் பண்ண வேண்டாம். அதை ரியலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது இருக்கிறது, ஆல்ரெடி ரியலைஸ்டு. நீங்க எங்கேயோ டிஸ்டன்ஸ்ல போல. நீங்க இப்ப ஏதோ கீழ்நிலையில இருக்கீங்க அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஆகாசத்துல எப்படி விளிம்புகள் இல்லையோ, எல்லைகள் இல்லையோ,
பூமியில எல்லைகள் இல்லையோ, நம்மளாதான் பேர் கொடுத்திருக்கோம் சென்னை, பெங்களூர் அப்படின்னு எல்லாம். உண்மையில எல்லைகள் கிடையாது இல்லையா, நம்ம கொடுத்த பேர் தான். அந்த மாதிரி இங்க வந்து எங்கேயுமே நீங்க வந்து பகுத்து தனித்தனியா இல்ல. அதனால நீங்க எங்கேயும் போதல் கூட கிடையாது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து நிறுத்திடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? எதை பேசினாலும் இல்ல, பேசாம இரு. நீ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது பகுக்கப்பட்ட இடம் கிடையாது. இந்த உடம்புக்குள்ள நீ தனியா இயங்கிக்கிட்டு இல்ல. அந்த சூரியனான இருக்கிற ஆன்ம பொருள் தான் இந்த புத்தியிலையும் இந்த எண்ணமா இந்த செகண்ட்ல இருக்கு. புரியுதா? அது அது இல்ல, அது மூலமா இது பிரதிபலிக்குது. நானா பண்ண என்னுடைய அறியாமை கூட்டம் பூரா என்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கு. புரியுதா? இப்ப 2 குழந்தைங்க தனியா மிரட்டிட்டு இருக்கோம்ல, ஒண்ணு அந்த மாதிரி தனியா நம்மளே மிரட்டிட்டு இருக்கோம். இது எல்லாம் ஓப்பன்ல விடுறோம். அப்போ உடைச்சு ஓப்பன்ல விடுறோம். அதுதான் தியானம் பண்றோம். தியானம் பண்ணும்போது எதுவா இருந்தாலும் அம்மாவா நினைக்கிற நினைப்பு, பிள்ளையா நினைக்கிற நினைப்பு, எதிர்காலத்தை பத்தி நினைக்கிற நினைப்பு, எதுவா இருந்தாலும் சும்மா என்னமோ நீங்களா வந்திருக்கீங்க, உங்களுக்கு இருப்பே இல்லை அப்படின்றத உணர்றீங்க, நேரம் பாக்குறீங்க. புரியுதா? ஒரு எண்ணம் வரும்போது என்னப்பா திடீர்னு இப்படி யோசிக்கிற அப்படின்னு பார்வை பார்க்கணும். அதை பாத்தீங்கன்னா நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், தேன் சேகரிக்கிற மாதிரி தான் இது. புரியுதா? அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சார்ஜ் வந்து பயங்கரமா இருக்கும், நாள் பூரா இருக்கும். இது பூரா பண்ணலாம், கண்ணை திறந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனாவே பண்ணலாம். சமையல் பண்ணும்போது பண்ணலாம். இதுக்குன்னு அப்படியே நம்ம கண்ணை மூடினுலாம் பண்ண வேண்டாம். அப்போ தனித்து தியானம் பண்ணும்போது எல்லாத்தையுமே, யாருப்பா நீங்க, என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும்னா அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பேரறிவு தானே எல்லாமே இருக்கு. அப்ப என்ன பயம் வரும்? இந்த அகங்காரத்துக்கு வந்து இல்ல, ஐயோ நான் போயிட்டேன்னா அப்புறம் எப்படி இருப்பேன் அப்படின்னா, ஏன்னா நான் போயிட்டேன்னு சொல்றது வந்து அது உடம்பா நினைக்குது. அப்படியெல்லாம் போயிட மாட்டோம். தூக்கத்துல போய் செத்தா போயிட்டோம் கேக்குறேன். புரியுதா? அது என்ன ரீச் இருக்கோ அது மாட்டுக்கு இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த பொருள்ல இருந்து இயங்கும் போது அந்த இப்ப இந்த கூகுள் மேப்ல இருந்து காமிப்பாங்கல்ல, மேலேந்து கேமரா கொண்டு வருவான், பூமி உருண்டையா ப்ளூ பிளானட்டா அது தெரியும். அங்கேந்து வந்து அந்த கோவில் கோபுரத்தை காமிக்கிறாங்க பாருங்க, அந்த ஸ்பாட்டை காமிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி பார்வை இப்போ புரியுதா? இன்ஃபேக்ட் வந்து வாழ்தலே அப்படி நடக்கும். அங்கேருந்து ஆன்ம பார்வையில இருந்தா நடக்கும். ஒரு இஷ்யூ, சின்ன இஷ்யூ கூட, ஒரு குழந்தையோட ரிலேட் பண்றது கூட அதுதான் நடக்கும். இதுதான் ஞானம் அடைதல், இதுதான் தெளிவடைதல். எல்லா உலகமே காமிக்கும். உண்மை மேலதான் கிரவுண்டிங் ஆயிருப்போம். வேற இந்த சுப்பறிவு நாலேஜ் எல்லாம் கிரவுண்டிங் ஆயிருக்க மாட்டோம். ஆனா அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் ஆகும், டூல்ஸ் மாதிரி. புரியுதா? நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிச்சீங்கன்னா ஞானி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிச்சிருக்காரு, போடுமா? ஞானி என்ஜினியரா இருக்காரு, ஞானி டாக்டரா இருக்காரு, ஞானி பிரசிடென்டா இருக்காரு. ஆனா பிரசிடென்ட் ஞானி ஆக முடியாது. என்ன கம்பார்ட்மெண்ட் ஆயிட்டாரு, அவரு குறுகிட்டாரு. அகண்டம்னு அவருக்கு தெரியவே தெரியாது. தான் பேரறிவுன்னு தெரியாது. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரறிவு இம்மென்சிட்டி, இம்மெஷரபிள், லிமிட்லெஸ், அபவுட்லெஸ், ட்ரூத்தே நானு. அதனால பார்வை எல்லாத்தையுமே குறுகி இருக்கும். ரோல்ல இருந்தா குறுகி போயிடும், அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணும், சஃபகேட்டிங்கா இருக்கும். அதனால வாழ்க்கையே ஆன்ம பார்வையில வாழ்தெல்லாம் மாறிடும். அதுக்கு இந்த தியானம் வந்து தனியா கண்ணை மூடிட்டு சேஃபா உட்காந்துக்கிட்டு எது வந்தாலும், ஏன்னா வரப்பொருள் இல்ல, அது முழுமையா ஆழ்ந்த உறக்கமா இருந்துகிட்டு இருக்கு. டெத்தும் தூக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் சமம். சமம். விஞ்ஞானிகள் எல்லாம் எல்லாத்தையும் ஆராயறாங்கல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜிஸ், போர்சஸ் எல்லாம் ஆராயறாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து தன்னை பார்க்க தெரியாததுனால, தன்னை பார்த்தாதான் அது பேர் தான் ஞானம். தானும் அதுதான். இந்த பெரிய பேரண்டத்துல ஒரு புள்ளி இங்கேயும் இருக்கு, என்கிட்டயும் இருக்கு. என்ன பார்த்தனாலே பேரண்டத்துல இருக்கிற அத்தனை உண்மைகளும் தெரிஞ்சாகணும். உண்மை பொருள் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சதாகுது. சோ அவங்களுக்கு வந்து
அந்த அந்த ஒரு ப்ரொஃபஷனா, அந்த ஒரு கிராவிடேஷனையோ ஒரு ஸ்பேஸையோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுலயே மாட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் குறுகிய ஞானமா போயிடுது. ஆடு ஓயாம இருந்துகிட்டே இருக்காரு, ஆளும் இருந்துட்டு இருக்காரு, அந்த மெட்டீரியல் ப்ரொஃபஷனும் இருந்துட்டு இருக்கு, மேட்டரை பத்திய இன்வெஸ்டிகேஷன் இருந்துட்டு இருக்கு, ஸ்பிளிட் இருந்துகிட்டே இருக்கு. இங்க வந்து பூரணம் அடையும். இங்க வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, பிரசிடென்டா இருப்பீங்க, டாக்டரா இருப்பீங்க, என்ன ப்ரொஃபஷன், பாடகரா இருப்பீங்க, என்ன வேணா, காமன் வேணா, என்ன வேணா, பேஸ்ல வந்து பேரறிவு ஒண்ணுதான் இருக்கு அப்படின்ற உண்மையானது ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கும். உங்களுடைய செயல்கள்ல, உங்களுடைய புலன் சேஷ்டைகள்ல, பேச்சில, பார்வையில. ஏன்னா பெரிய தலைவன் இருந்துட்டு இருக்கான் ஓயாம. அவன் சந்நிதியில நம்மளுக்கு 3 நிலைகள் மாறி மாறி வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இல்லையா? அந்த உண்மையோட நீங்க வாழும்பொழுது எப்படி இருக்கும்? இன்னும் கருணை பிறக்குமா இல்லையா? இன்னும் அன்பு பிறக்குமா இல்லையா? தப்பே இன்னொருத்தர் பண்ண வேண்டாம், மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மள மன்னிச்சுக்கிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் இல்லையா? அட போப்பா, ரொம்ப சீரியஸா இருக்க. என்ன திரும்பினா ஒரு 12 மணி நேரத்துக்கு தூக்கம். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உடம்பு வயோதிகத்துக்கு போக போகுது. இதெல்லாம் அப்படிதான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சூரியன் சுத்தி சுத்தி பருவ காலங்களை மாத்தி மாத்தி வருது. சந்திரன் பௌர்ணமி அமாவாசைன்னு மாறிட்டு இருக்கு. கல்யாணமாக சின்ன பொண்ணா இருந்தவ கல்யாணம் எடுத்து குழந்தை, அப்புறம் அவளே அம்மா, அப்புறம் பாட்டி, போயிட்டே இருக்கு. நம்ம உடம்புல நடக்கிற மாறுதலும் நம்மளுக்கு தெரியல. கையில பிடிக்கிற தண்ணீர் மாதிரி எல்லாம் கை விரல்களோட அப்படியே நழுவி ஓடுற மாதிரி காலம்னு என்னமோ ஒண்ணுத்த நம்மளா வந்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து 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 எல்லாத்தையும் ஏன் பிடிக்கிறோம், எதுக்கு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து பேரறிவு இருக்கு, அது ஆழ்ந்த உறக்கமாவே இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல சகஜமா இருக்கு. அதுக்கு உதிப்பு கிடையாது, மறைவு கிடையாது, தேய்தல் கிடையாது, கூடுதல் கிடையாது. உற்பத்தின்னு அதுக்கு ஒரு காரணமா ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி இருந்தா அப்பேற்பட்ட ஆன்மீகமே வேண்டாம். புரியுதா? அது என்னுடைய புத்தியா தான் இருக்கும். கரெக்டா? எதையாவது ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி, இந்த கருத்து தான் தெய்வம், இந்த கருத்து தான் ஆன்மா அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே வந்து தோற்ற பொருள்ல எதுவுமே கிடையாது. இன்க்ளூடிங் வந்து என்னுடைய உணர்ச்சிகள், ஞாபகங்கள் எதுவுமே கிடையாது. இந்த பேஸ்ல வந்து வாழ்க்கை நடத்தும் போது அன்றாட வாழ்க்கையே மிளிரும். ஏன்னா டியூ வேல்யூ அந்த வேலைக்கு கொடுக்கப்படும். அதுதான் அங்க இது. அதனால புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? பண்றீங்களா? தியானம் பண்ணுங்க.